எல்லோருக்கும் தொழுகை கடமை. நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்தாகிலும் தொழ வேண்டும். அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகிலும் தொழ வேண்டும். நோய் ஏற்பட்டாலும் அவர்கள் தொழுதாக வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழுதாக வேண்டும். பயணத்தில் இருந்தால் எந்த பயணமாக இருந்தாலும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. மாதவிலக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு. வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை. யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானேயானால் அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமான காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகையை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள். என்றைக்கு அல்லாஹ் போர்க்காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்ற ஆயத்தை இறக்கினானோ அத்தோடு இந்த உலகத்தில் யாருக்கும் தொழுகையை விட அனுமதியே கிடையாது என்றார்கள். எல்லோருக்கும் தொழுகை கடமை. நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்தாகிலும் தொழ வேண்டும். அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகிலும் தொழ வேண்டும். நோய் ஏற்பட்டாலும் அவர்கள் தொழுதாக வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழுதாக வேண்டும். பயணத்தில் இருந்தால் எந்த பயணமாக இருந்தாலும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. மாதவிலக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு, பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு. வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை. யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானேயானால் அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமான காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகையை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள். என்றைக்கு அல்லாஹ் போர்க்காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்ற ஆயத்தை இறக்கினானோ அத்தோடு இந்த உலகத்தில் யாருக்கும் தொழுகையை விட அனுமதியே கிடையாது என்றார்கள்.